உள்பாவாடைய நெஞ்சில கட்டின அஞ்சலிய போஸ்டர்ல பார்த்துட்டு வேற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இந்த படத்துக்கு போனீங்கன்னாக்கா அல்வா தான். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஹே கைஸ், வெல்கம் டு காக்கா கூட்டம் தமிழ். நான் டிடி ப்ரோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பறந்து போ. இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பார்க்கும்போது என்னடா இது பறந்து போன்னு பேர் வச்சிருக்காங்க, சம்பந்தமே இல்லாம இருக்கு, அதுவும் சிவாவா ஹீரோ, ராம் படத்துலயான்னு சொல்லி நமக்கே ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஆனா சமீபத்தில் நம்ம பார்த்த நிறைய படங்கள் நமக்கு நிறைய தலைவலியையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த மன உளைச்சலுக்கெல்லாம் மருந்து போடுற மாதிரி மனசை லேசாக்கி பஞ்சு மாதிரி மாற்றி பறந்து போக வைக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த பறந்து போ. இன்னைக்கு இயந்திரமயமாக்கப்பட்ட இந்த வாழ்க்கை சூழ்நிலையில அப்பப்ப அந்த இயந்திரத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு குடும்பங்குட்டியோட செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு பறந்து போய் நீங்க இருக்கக்கூடிய இந்த ஊர்ல உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு, எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க, எந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் இருக்குங்கிறது எல்லாம் போய் பார்த்துட்டு ரசிச்சுட்டு திரும்பி வந்து மறுபடியும் உங்க வேலையை பாருங்க. அப்பப்போ இந்த வாழ்க்கை இயந்திரத்தை கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பறந்து போங்கிறத சிம்பாலிக்கா சொல்லக்கூடிய படம் தான் இந்த பறந்து போ. சரியான சூடு பாருங்க, வேர்த்து கொட்டுது, நிக்க முடியல, கொஞ்சம் பொறுத்துக்குங்க. சிவாவும் அவர் மனைவி கிரேஸும் எப்பவுமே வீட்டிலே இருக்காம வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் தான் 8 வயசுல நடிச்சிருக்கான். உண்மையாலுமே பிரமாதமா நடிச்சிருக்கான். ஒரு அரப்பரிச்ச லீவுல இந்த பையனை வீட்டில் வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்காங்க. பையன் வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி வீட்டுக்கு வெளியே பூட்டி வச்சிருக்காங்க. ஆனாலும் அந்த பையன் இப்படி நம்ம அடைச்சு போட்டிருக்காங்களே அப்படிங்கிற ஃபீலிங் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றதுக்காக வேண்டியும் அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அந்த மிடில் கிளாஸ் பெற்றோர். ஆனா ஒரு நாள் அப்பா வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது காலையில் எழுந்த உடனே அந்த பையன் வந்து அப்பாவுக்கு தெரியாம சாவியை எடுத்துட்டு வெளியே போய் அப்பாவை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிடுறான். காலை எழுந்ததுக்கு அப்புறம் சிவா பார்த்தானாக்கா பையன் வெளியே போயிட்டு அப்பா உள்ள வச்சு பூட்டிருக்கான். டேய் கதவு திறந்து விடுறான்னு சொன்னப்ப என்னை மட்டும் எத்தனை நாள் நீங்க வீட்டை வச்சு பூட்டிக்கிட்டே இருக்கீங்க, இன்னைக்கு நீங்க ஒரு நாள் ஃபுல்லா வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக வெளியே போய் விளையாடிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் ஐயோ என்னடா இப்படி டார்ச்சர் பண்றான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல ட்ரேட் சென்டர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவிக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப அவனை பைக்ல லாங் டிரைவ் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி திறந்து விட்டுருவான்னு சொல்றாங்க. சரிடா இன்னைக்கு நம்ம பைக்ல லாங்கா போலான்னு சொன்ன உடனே அந்த பையனும் சந்தோஷமாயிட்டு வந்துட்டு கதவை திறந்து விட்டுறான். இப்படி அப்பாவும் பையனும் பைக்ல ஜாலியா ஒரு ட்ரிப்பு கிளம்பி போறாங்க. போற வழியில இவரோட பைக்குக்கு இஎம்ஐ கட்டாம வசூல் பண்ணக்கூடியவன் துரத்துறான். ஆகா இவனுக்கு வேற செட்டில் பண்ணணும்னு சரி பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம அப்பா ஊருக்கே போயிட்டு அவர் ஏதாவது பணம் கொடுத்தா வாங்கிட்டு வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து விட்டுறலாம்னு சொல்லிட்டு சும்மா ஒரு சின்ன ட்ரிப்பா கிளம்பின ட்ரிப்பு அப்படி லாங் ட்ரிப்பா மாறிடுது. போற வழியில அப்பாவும் பையனும் நிறைய மனிதர்களை பாக்குறாங்க, நிறைய இடங்கள்ல தங்குறாங்க. அப்படின்னு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அனுபவ பகிர்வு தான் இந்த பறந்து போ. உண்மையாலுமே இந்த படத்துல ஹீரோவா நம்ம சிவாவை பார்த்த உடனே ராம் படத்துக்கு எப்படா ஹீரோவா சிவா செட் ஆவாருன்னு சொல்லி நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிவாவை தவிர இந்த படத்துல யார் ஹீரோவா நடிச்சிருந்தாலும் அதை நம்மளால ஏத்துக்கவே முடியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பொருந்தி இருக்கிறாரு சிவா. நகரத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல கான்வென்ட்ல படிக்கக்கூடிய ஒரு பையன், சாதாரணமா மிடில் கிளாஸ் பசங்க, சிட்டிக்கு அவுட்டர்ல புறநகர் பகுதிகளில் வாழக்கூடிய பசங்களுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை இந்த படம் அழகா உணர்த்துது. அதாவது இங்கிலீஷ்லேயே பேசி பேசி அப்படியே லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பசங்களுக்கும் அவுட்டர் ஏரியாக்கள்ல சரளமா சாதாரண தமிழ் வார்த்தைகள்லையும் லோக்கல்ல புழங்கக்கூடிய பசங்களுக்கும் இருக்கக்கூடிய கேரக்டர் டிஃபரன்சேஷனை இந்த படம் நல்லாவே உணர்த்துது. சிவா படங்கள்னா அது ஒரு ஜானர்ல இருக்கும், ஒரு ஹியூமரா இருக்கும். ராம் படங்கள் சொன்னா தீவிரமான அரசியலை பேசக்கூடிய கண்ணத்து அரைகிற மாதிரியான வசனங்களை கொண்ட படங்களா இருக்கும். இந்த ராமும் இந்த சிவாவும் சேர்ந்து எப்படா ஒரு காம்பினேஷனை உருவாங்க, இந்த படம் எப்படா இருக்க போகுதுன்னு நமக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பா இருந்துச்சு. குலோப்ஜான் தனியாக சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், ஐஸ்கிரீம் தனியாக சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இரண்டையுமே கலந்து சாப்பிட்டானாக்கா அது எப்படி வேற லெவலில் ஒரு காக்டெயில் டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் ராம் படங்களையும் சிவா படங்களையும் தனித்தனியாக பார்த்து ரசிச்சு நமக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தில் செஞ்சிருக்கக்கூடிய மேஜிக்கை பார்க்கும்போது வாவ். சமீப காலமாக தமிழ் சினிமாவில் வரக்கூடிய பிரம்மாண்ட படங்கள் சண்டை, அருவாள் வெட்டு, குத்துப்பாட்டு, ஐட்டம் டான்ஸ்ன்னு பார்த்து பார்த்து சலிச்சு போனவங்களுக்கு இது அப்படியே சிவாவும் அவருடைய பையனும் பைக்ல ட்ரிப்பு போகும்போது அவங்க கூட சேர்ந்து ட்ரிபிள்ஸா அவங்க பின்னாடி சீட்ல உட்காந்து நாமளும் பயணம் செய்யற மாதிரியான ஒரு ஜாலியான மனநிலையை கொடுக்குது இந்த படம். இந்த படத்துல ஒவ்வொரு சீன்லையும் சிவா போற போக்கில் அடிக்கக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவர் சீரியஸா பேசக்கூடிய டைலாக் எல்லாமே நமக்கு ரொம்பவே காமெடியா இருக்கு. தியேட்டர்ல அப்படியே ஒரு சீப்பலை தொடர்ந்துகிட்டே இருக்கு. படம் பார்த்துட்டு இருக்கவங்களுடைய எல்லா முகத்திலையும் படம் முடிகிற வரைக்கும் ஒரு சின்ன புன்முறுவல் இருந்துட்டே இருக்கு. படத்துல ஹீரோயினா நடிச்சிருக்கக்கூடிய சிவாவோட ஒய்ஃபா வரக்கூடிய கிரேஸ் பார்க்கவே ரொம்ப பப்ளியா குண்டா, ஆனாலும் பார்க்க ரொம்ப சந்தமா அழகா இருக்காங்க. அவங்க சாரி கடை வச்சிருக்கக்கூடிய காரணத்தினால என்னவோ தெரியல, அவங்க சாரியில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே சூப்பரா இருக்கு. அவங்க உடுத்தி இருக்கக்கூடிய சாரிகள் கூட அவ்வளவு டிசைனா அழகா இருக்கு. இவங்க மலையாளத்துல நிறைய காமெடி கேரக்டர்களை தான் நடிச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சீரியஸான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. உண்மையாலுமே தூள் கிளப்பியிருக்காங்க. இவங்க கோயம்புத்தூர்ல அந்த ட்ரேட் சென்டர்ல தனியா பிசினஸ் பண்ணிட்டு தனியா தங்கிட்டு இருப்பாங்க. சிவா சென்னையில இருப்பாங்க. ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தடவையும் இவங்க ஃபோன் பண்ணி ஷேர் பண்ணிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு இடையில பல 100 கிலோமீட்டர்கள் இடைவெளி இருக்குங்கிறத நம்மளால நம்பவே முடியாது. அவ்வளவு அந்யோன்யமான ஒரு காதல் ஜோடிகளா இந்த படத்துல வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லணும்.
நமக்கு பிடிச்ச ஒரு பேட்ஸ்மேன் சிங்கிள் ரன் எடுத்தாலும் அது சிக்ஸரா நினைச்சு எப்படி நம்ம சந்தோஷப்படுவோமோ அதே மாதிரி தான் படத்துல சிவா பேசக்கூடிய சீரியஸான டைலாக்குகள் எல்லாமே அவர் சீரியஸ் தான் பேசுறாரு. ஆனா நமக்கு அது கேட்கறதுக்கு செம்ம ஜாலியா சிரிப்பா இருக்கு. சிவாவோட பையனும் அவனோட ஃப்ரெண்டும் வெளியே கிளம்பும் போது எங்கடா போறீங்கன்னு கேட்கும்போது வெளியே கிளம்பும் போது எங்க போறீங்கன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உடனே அப்படியா வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்கறது. ஒரு நைட்ல தெருவோரமா ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரர் கூட தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது அவர்கிட்ட உங்க பேர் என்னன்னு கேட்கும்போது அவரு எம்பரர்னு சொல்லுவார். என்னது அம்பையரான்னு கேட்கறது. இனிமே சிகரெட்டே குடிக்க மாட்டேன்டான்னு சொல்லி பையனுக்கு சத்தியம் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் சிகரெட் பிடிச்சி பையன் கிட்ட மாட்டும் போது டேய் சன் அந்த சிகரெட் பாக்ஸ்ல ஒரே ஒரு சிகரெட் தாண்டா இருந்துச்சு அது வேஸ்டா போயிருமே தாண்டா குடிச்சேன்னு சொல்லிட்டு அங்கிட்ட கதிகலங்கி நிக்கிறது. அப்புறமா மரத்துக்கு மேல நின்றுக்கிட்டு என்னடா பையன் இப்படி நம்மள மரத்து மேல மாட்டி விட்டுட்டு போயிட்டானே சொல்லிட்டு அங்கேயும் ஒரு சிகரெட் எடுத்து போட்டு இது ஒரு பொன் மாலை பொழுதுன்னு சொல்லிட்டு மரத்துக்கு மேலே நின்று புகை விட்டுட்டு இருக்கிறது. அப்பவும் பையன் பார்த்துட்டு அப்பா என்னப்பா பண்றீங்க கேட்கும்போது டேய் நான் விடுற புகையை பார்த்துட்டு ஹெலிகாப்டர்ல போற யாராச்சும் வந்து காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி தான் புகை பிடிச்சிட்டான்னு சொல்றதுன்னு படத்துல சீனுக்கு சீன் சிவா காமெடியில சிக்ஸர் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. கிராமத்து பையன் சிவாவோட பையன் கிட்ட டேய் கிரஸ்னா என்னன்னு கேட்கும்போது அதாவது லவ்வும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான்டா எங்க அப்பாவுக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அதுதான்டா கிரஸ்ன்னு சொல்றது. அப்பா எனக்கும் ஒரு கிரஸ் இருக்கு வா என் கிரஸ் வீட்டுக்கு போலான்னு சொல்லி அப்பாவை கூப்பிடுறது. ரோட் ட்ரிப் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல குளத்துல போய் குளிக்கலாம்னு சொல்லி கிளம்பும் போது அங்க பார்த்தானாக்கா குளத்துல துவச்சிட்டு குளிச்சுட்டு இருக்கக்கூடிய அஞ்சலியை பாக்குற சீன் எல்லாமே வேற லெவல்ல சர்ப்ரைஸா இருக்கும். ஒரு வழியா என் பையன் 5வது படிக்கும் போது வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ அஞ்சலியோட வீட்டுக்காரர் பார்த்துட்டு அவர் கூட நடக்கக்கூடிய அந்த கலந்துரையாடல் எல்லாமே வேற லெவல்ல செம்ம காமெடியா இருக்கும். அவர் கூட போயிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்பாரு ஏங்க நீங்க ஹோட்டல்ல என்னமெல்லாம் சமைக்கிறீங்கன்னு சொல்லும்போது 70 புரோட்டாவும் 30 தோசையும் தாங்கன்னு சொல்லும்போது ஏங்க ஓ சின்ன ஊர்ல இதுக்கப்புறம் இதுங்க எக்ஸ்ட்ரா சுட்டானாக்கா வேஸ்ட் ஆயிடும் அப்படி தானே கேட்கும்போது இல்ல சார் எங்களுக்கு அவ்வளவு வித்தா போதும்னு சொல்றது. காமெடி சீனா இருந்தாலும் அந்த சீன்ல கூட ராமோட ஒரு அரசியல் சட்டையர் டைலாக்க வைக்கிறதுக்கு மிஸ் பண்ணல. அதே மாதிரி தன்னோட பையனோட கிரஸ் வீட்டுல போயிட்டு அவங்க அப்பா கூட டான்ஸ் ஆட வைக்கும் போது டான்ஸ் ஆடுறங்கிற பேர்ல நம்ம சிவா பண்ற அலப்பறையெல்லாம் பார்க்கும்போது தியேட்டரே விழுந்து சிரிக்குது. கடைசியில சார் நீங்க சூப்பரா டான்ஸ் ஆடுனீங்கன்னு அவங்க அப்பா சொல்லும்போது சிவாவோட பையன் அப்பா அவங்க போய் சொல்றாங்க நீ டான்ஸ் ஆடலப்பா கேவலமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்பா வீட்டு நிதர்சனத்தை உணர வைக்கிறது. இந்த மாதிரி படம் முழுக்க நிறைய சீன்கள். இந்த காலத்து சின்ன பசங்க அவங்க அப்பா கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கிறதையும் அப்பாக்கள் அவங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற முடியாம எப்படியெல்லாம் திணறாங்கிறதையும் காட்சி ரீதியா படம் முழுக்க அங்கங்க நிறைய விஷயங்களை பண்ணிருக்காரு. ராம் கிட்ட இருந்து இப்படி ஒரு படமான நம்மளால நம்பவே முடியல. சிவாவோட பையன் அன்பு அஞ்சலியோட பையன் கிட்ட பேசி விளையாடிட்டு இருக்கும்போது அவன் வச்சிருக்கிற 50 ரூபா பம்பரத்தை வாங்கிட்டு இவன் வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்கேட் போர்டுக்கு பாத்தீங்களா ரோட்ல அப்படியே சர்க்கிட் போவாங்களே வீல் வச்சுட்டு அந்த போர்டு 4000 ரூபா போர்டை அவனுக்கு கொடுத்துருவான். திரும்பி வரும்போது சிவா கேட்பான் டேய் ஏன்டா 50 ரூபா பம்பரத்துக்காக வேண்டி இப்படி 4000 ரூபா ஸ்கேட் போர்டு கொடுத்துருயான்னு கேட்கும்போது என்னப்பா பண்றது அவனுக்கு அது பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு. அதாவது சின்ன பசங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கெல்லாம் விலையே பார்க்க மாட்டாங்கிறத மூஞ்சியில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. பெரியவங்க தான் நம்ம வாங்கி கொடுக்குற பொருளோட வேல்யூ என்னங்கிறது சொல்லி பெஸ்டா கொடுக்குறோங்கிற பேர்ல எல்லாம் செஞ்சு கொடுப்போம். ஆனா குழந்தைகளுக்கு அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் முக்கியம் அதோட விலையெல்லாம் முக்கியமே இல்லைங்கிறத அந்த காட்சியில செருப்பு கழட்டி கண்ணத்துல அந்த மாதிரி இருக்கும். குறிப்பா இந்த படத்துல சிவாவோட பையனா நடிச்சிருக்கக்கூடிய மிதுல் ரியான் அந்த வயசுக்கே உண்டான குறும்புத்தனத்தோடையும் சுட்டித்தனத்தோடையும் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்கான். இந்த படத்துல இவன் பண்ணக்கூடிய சில சேட்டைகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கே கடுப்பாகும். ஆனா அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அந்த வயசுக்கு உண்டான இயல்பும் குறும்புத்தனமும். இந்த படத்தை ஒரு அப்பாவா இருந்து கவனிக்கும் போது இந்த பசங்களோட குறும்புத்தனத்தை எல்லாம் ரசிச்சுட்டே பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தை ஒரு பையனோட மனநிலையிலிருந்து பார்க்கும்போது ஆமா நம்ம அப்பாவும் இப்படித்தான் எதுவுமே சொன்னதே பண்ணி தர மாட்டாரு பொய் சொல்லுவாரு தம் அடிச்சுட்டே இருப்பாரு நம்ம கூட ஷேர் பண்ணவே மாட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. திருமணத்துக்கு முந்தைய சூழ்நிலையில ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க இளைஞர்கள் வயசு பசங்க இந்த படத்தை பார்க்கும்போது இந்த பையனுடைய அடாவடித்தனமான கேரக்டர் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே கடுப்பாகும். பிடிச்சவனுக்கு சப்புன்னு ஒன்று வைக்கலாங்கிற மாதிரி தோணும். ஆனா ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கும் கல்யாணம் கழிஞ்சு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து இந்த மாதிரி பையனா வரும்போது அந்த பையனும் இதே மாதிரியான ஒரு சுட்டித்தனத்தோட தான் இருப்பாங்கிறத இந்த காலத்து பசங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன் இப்படி பண்ற நீ? கால் யுவர் மாம். மம்மி வீட்ல இல்ல மிஸ். மைனாங்கிற கேரக்டர்ல வந்த பொண்ணும் உண்மையாலுமே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவியான கேரக்டரை அப்படியே ஸ்கிரீன்ல பிரதிபலிச்சிருந்தாங்களோ அந்த பொண்ணும் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த படத்துல சின்ன சின்ன கேரக்டர் வந்திருந்த எல்லாருமே அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. படத்துல நிறைய பாடல்கள் இருக்கு. பாடல்கள் சொன்னாக்கா சும்மா அப்படியே 5 பாட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி பாடல்கள் கிடையாது. சின்ன சின்ன சம்பவங்களை அப்படியே குட்டி பசங்க இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சீனோட ரியாலிட்டியை உணர்த்துறதுக்காக வேண்டி நிறைய சின்ன சின்ன பாடல்கள் வச்சிருப்பாங்க. பெரியவங்களுக்கு அது கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். அதையே ஒரு 2-3 பாடல்களுக்கு அப்புறமா நமக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு மனநிலை மாறிடும். அதே நேரம் சின்ன பசங்க பார்த்தானாக்கா இந்த குட்டி குட்டி பாட்டை எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. படத்துல கேமரா ஒர்க்கும் அதே மாதிரி தான். டாப் ஆங்கிள் ஷாட்ல நிறைய கேமரா ஒர்க் பண்ணிருக்காங்க. கேமரா ஏகாம்பரம்னு பேர் பிடிச்சேன் செம்மையா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி மியூசிக்கும் தான். படம் முழுக்கவே
மியூசிக் வந்து அப்படியே நம்மளை தாளாட்டுற மாதிரி இலையோடிக்கிட்டே இருக்கு. எந்த இடத்துலையும் அது நம்மளை எக்ஸ்ட்ராவா டென்ஷன் பண்ற மாதிரியான மீட்டர் ஏறவே இல்லை. மியூசிக் ஒர்க்கும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. படத்துல சின்ன சின்ன டைலாக்குகள் நிறையவே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சிவாவோட பையனும் அஞ்சலியோட பையனும் மலைக்கு மேல ஏற போய் சிவாவோட பையன் ஒரு செப்பலை தொலைச்சிருவான். கடைசியில டேய் இது 4000 ரூபா செப்பல்டா ஏன்டா தொலைச்சேன்னு சொல்லிட்டு அந்த பையனை உட்கார வச்சுட்டு சிவா போய் மேலே கீழே எல்லாம் ஏறி பார்ப்பாரு. செருப்பே கிடைக்காது. அப்போ கீழே வந்துட்டு 4000 ரூபா செருப்பு அநியாயமா போச்சுன்னு சொல்லும்போது அஞ்சலி சொல்லுவாங்க, நீ 4000 ரூபாய்க்கு வாங்கினா என்ன, 5000 ரூபாய்க்கு வாங்கினா என்ன, செருப்பு தாண்டாங்கிற மாதிரி இந்த படத்துல சின்ன சின்ன டைலாக்குகள் நிறைய படம் முழுக்க இலையோடிட்டே இருக்கும். அது எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். சிவாவோட பையன் நீ மட்டும் உன்னோட கிரஸ் வீட்டுக்கு போனீங்கல்ல, அதே மாதிரி என்னோட கிரஸ் வீட்டுக்கும் கூட்டிட்டு போங்க சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு கூட்டிட்டு போறதாகட்டும். அங்க போயிட்டு ஒரு மசாஜ் சேர்ல உட்கார வச்சதுக்கு அப்புறமா டேய் இது வந்து விண்வெளிக்கு போற சேரு, இது உட்கார உன்னை நான் சந்திரன் பண்றதுக்கு அனுப்பிச்சு வரேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த பையனை உட்கார வச்சுட்டு அவங்க 1 2 3ன்னு சொல்லி எண்ணும் போது அந்த பையன் ஐயோ உண்மையாலுமே இது பறந்து மேலே போயிரும் போல் இருக்குன்னு சொல்லி பயந்துட்டு அப்பா நிறுத்த சொல்லுப்பான்னு சொல்லும்போது அந்த சீன்ல நம்ம சிவாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உண்மையாலுமே வேற லெவலில் இருக்கும். நம்மளே கூட நினைச்சிருவோம் என்னடா இது உண்மையாலுமே மசாஜ் சேர் இல்லையோ, டக்குன்னு இது பறந்துருமோங்கிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா படத்தோட டேட்ல அப்படித்தான் வச்சிருக்காங்க பறந்து போன்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தானாக்கா அவன் டென்ஷன் ஆகி டேய் இது வந்து மசாஜ் சேரா நான் சும்மா சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா சொன்னோன்னு இவன் டென்ஷன் ஆகி வெளியே போயிட்டு கோவமா உட்காந்துருப்பான். அப்போ சிவா கிட்ட கேட்பான், ஏப்பா அவங்க தான் போய் சொல்லி என்ன ஏமாத்தினாங்க, உனக்கு உண்மை தெரியுமல்ல, நீ என்ன சொல்லியிருக்கலாம்லப்பா இது மசாஜ் சேர் தான் சொல்லிட்டு கேட்கும்போது சிவா சொல்லுவார், டேய் நானே கூட சிபிஎஸ் ஆகி அது பறந்துருமோ உண்மையை நம்பிட்டேன்டான்னு சொல்லுவார் பாருங்க. அந்த சீன்ல எல்லாம் அந்த சிவாவோட டைலாக் டெலிவரி ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த நடிப்பு எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். இந்த மாதிரி படம் முழுக்கவே இது சிவாவுக்குன்னு எழுதப்பட்ட ஒரு கேரக்டர். இனி எத்தனை படங்கள் நடிச்சாலும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் சிவாவுக்கு கிடைக்கவே செய்யாதுங்கிறது நிச்சயம். பஞ்ச் டைலாக்கு, ஃபைட் சீனு, சேசிங் சீனு, குத்துப்பாட்டு, குலுக்கல் டான்ஸ், ஐட்டம் சாங்னு பார்த்து உங்களுக்கு சலிச்சு போச்சா? காதல்ல தோல்வியா, குடும்பத்துல பிரச்சனையா, தொழில நிம்மதி இல்லையா, ஒரு 2-3 மணி நேரத்துக்கு நிம்மதியா இதெல்லாம் மறந்துட்டு எங்கேயாச்சும் போகணும்னு ஆசையா இருக்குதா? அப்படின்னா நீங்க கூமாப்பட்டிக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு 150 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு பறந்து போறதுக்கு குடும்பத்தோட போனீங்கன்னாக்கா மனசு உண்மையாலுமே லேஸ் ஆயிரும். உலக சினிமாவெல்லாம் பார்த்துட்டு வெளிநாடுகள்ல அந்த மொழியில அந்த மக்களோட வாழ்வியலை மண்ணியல் சூழலோட எடுத்த படங்களை எல்லாம் பார்த்துட்டு ஆஹா என்னம்மா எடுத்திருக்காண்டா இதுதான்டா உலக சினிமான்னு சொல்லிட்டு தலைக்கு மேல வச்சு கொண்டாடக்கூடிய இந்த உலக சினிமா ரசிகர்கள், குறிப்பா இந்த ப்ளூ சட்டை மாதிரி ஆட்கள் எல்லாமே அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டு மொழிக்கு அந்த நாட்டோட வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ற படங்கள் எடுக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கிறோம், நல்லா இருந்தா ரசிக்கிறோம். அதே மாதிரி நம்ம நாட்டில் நம்மளுடைய வாழ்வியல் சூழலுக்கு, நம்மளுடைய மொழிக்கு, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரியான படங்களை எடுத்து அது நல்ல மேக்கிங் இருந்து பார்க்கறதுக்கு ரசனையா இருந்தாக்கா அவங்களும் பார்த்து ரசிப்பாங்க. இதுதான் உலக சினிமா. ஆனா வெளிநாடுகளில் எடுக்கக்கூடிய படம் மட்டுமே உலக சினிமான்னு சொல்லி தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு அதை பத்தி சிலாகிச்சு பேசிக்கிட்டு தனக்கு ஒரு படம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது ஆன்டி இந்தியன் சொல்லிட்டு ஆளே இல்லாத தியேட்டர்களில் ஓடக்கூடிய படங்களை எல்லாம் எடுத்துட்டு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் மோசமான படங்களை விமர்சிக்கிறதுங்கிறது வேற. ஆனா தரமான படங்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில் சூழ்நிலை, இன்னைக்கு பேன் இந்தியா மோகம், பிசினஸ், தியேட்டருக்கு ஆட்களை கூட்டிட்டு வர்றது கஷ்டம், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஹீரோயிசம், இதையெல்லாம் தாண்டி பறந்து போக மாதிரியான ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நல்ல அருமையான படங்களையும் பார்த்துட்டு இதையும் நான் கழுவி ஊற்றத்தான் செய்வேன். இதையெல்லாம் நான் பாராட்டி பேசவே மாட்டேன். ஏன் கேட்டேனாக்கா நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே 6 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு விளம்பரங்களா தர்றாங்க. மிச்சம் அந்த 1 நிமிஷத்துல எந்த படமா இருந்தாலும் கழுவி ஊத்துனாதான் என்னோட வீடியோக்களுக்கு வியூஸ் போகும் சொல்லி பேசக்கூடிய இந்த ப்ளூ சட்டை மாறன்கள் மாதிரியான ஆட்களோட பேச்சை கேட்டுட்டு இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தான் மிகப்பெரிய லாஸ்.